ஹலோ காய்ஸ், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது. அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதையுமே கேளுங்க. ஹாய் சிஸ்டர், எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை. அதை நம்ம வெளியில் இவ்வளோ 5000 10,000 கொடுத்து நம்ம தச்சு போடணுமா அப்படிங்கிறதும் மனசில் ஒரு சின்ன இதாக இருந்துச்சு. ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுத்து நம்ம தச்சு போடணுமா, அதை நம்மளே பண்ணுனா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம ப்ளவுஸ்குள்ளே போகும்போது இது யூடியூப்பில் போய் நம்ம ப்ளவுஸ் போடுறதுக்கு பார்த்து நம்மளே போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளே ஊசியை விட்டு வெளியில் எடுக்கும்போது எப்படி அது வராமல் அது ரொம்ப கஷ்டமாக, அது கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் போய் ஒரு சேனல் தேடினேன். இவங்களுடைய ஆசா ஆரி ஆர்டிஸ்ட்ரி அந்த நேமில் இருந்தாங்க. எனக்கு முன்னாடியே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது ஆசாங்கிற நேமில் ஸ்டார்ட் ஆணுச்சு. அப்போ இவங்களும் ஆசாங்கிற ஒரு நேமில் ஸ்டார்ட் ஆனோடனே ஓகே இவங்களையும் நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட பிடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு இப்போ சொல்லணுன்னா நான் சேரும்போதே அவங்கக்கிட்டே நான் கேட்டேன், சிஸ்டர் நான் ஆரி ஒரு ப்ளவுஸ் போட்டுருவானா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேசிக்கே தெரியாது, என்னால் போட முடியுமா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க சிஸ்டர், எந்த கவலையுமே நீங்கள் பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸு பேசிக்லேருந்து சொல்லித்தந்து இப்போ நான் என்னுடைய ஸ்டிச்சு அது என்ன இப்போ ஒரு ப்ளவுஸு நான் போட்டுட்டேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸு நான் நானாக ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணி நானே போட்டு நானே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நானே போட்டுட்டேன். அந்தளவு நான் பண்ணிட்டேன். எனக்கு என்னால் நம்பவே முடியலை நானாக போட்டேனா அப்படின்ட்டு. எந்தளவு நான் அதில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தனோ அந்தளவு இப்போ முழுமையாக என்னால் அதை கற்றுக்கிட்டு நான் போட இறங்கிட்டேன். அடுத்து என்னென்னா எனக்கு சில்க் த்ரெட்டு மேனேஜ்மெண்ட் சில்க் த்ரெட்டு சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. அப்போ கூட நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்னால் முடியுமா அப்படின்ட்டு. அவங்க இதே நீங்கள் கேட்காதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் அதையும் கற்றுப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் உள்ளே விட்டு இழுக்கும் போதே நூல் அறுந்துடும், 2 த்ரெட்டு வச்சு இழுக்கும்போது நூல் அறுந்துடும், வெளியே வராது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு. ரொம்ப அதுக்கு இது பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணி 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 இப்போ சில்க் த்ரெட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. உள்ளே விட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஸ்டார்டிங்கில் ஒரு ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்துருந்தாங்க. அது நான் சில்க் த்ரெட்டில் போட்டேன். அவ்வளோ தடவை அந்தந்து போகும், நூல் கட்டாய் கட்டாய் போகும், அந்த ஃப்ளவர் பூவே சேஃபே சரியாக வராமல் கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது நல்லா அழகாக பூ வந்துருந்துச்சு. அந்த டிசைன் அப்படியே அச்சடித்தது மாதிரி நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு தான், எனக்கு சொல்லித்தந்தவங்களுக்கு, குரு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், இந்தளவு என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினதுக்கு. இன்னுமே நான் நிறையா கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அவங்கக்கிட்டேருந்து. இன்ஷா அல்லாஹ் அதுவும் நடக்கும்னு நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கும் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்ச் March 10, 2024 ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல், பாய்.